ஓ! நான் இனிமேல் சாப்பிடணும்ப்பா. இப்பதான் 3 சப்போட்டா பழம் சாப்பிட்டுட்டு உட்காந்து வச்சுட்டு இருக்கேன். சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியல. எது சாப்பிட்டாலும் அசிடிட்டி மாதிரி நெஞ்செரியுது. இன்னும் 1 மாசம் எப்படா ஆகுமோன்னு இருக்கு. நல்லாதாப்பா இருக்கேன். கவனமா தான் இருக்கேன். இருந்தாலும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? வீட்டுல வேற திடீர்னு செலவெல்லாம் வந்துருச்சு. என் கணவர் பாவம் ஒரு ஆளா இருந்து இப்படி சமாளிப்பாரு. கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னா. இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? ஓகே ஓகே. என்ன பண்றது, சம்பாதிக்கணுமே. ரொம்ப நன்றி இவ்வளோ அக்கறையா கேட்கறதுக்கு, சொல்றதுக்கு. கவனமா தான் வேலை பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தூங்கணும் தான். எங்க தூக்கமே வரமாட்டேங்குது. இன்னொரு ப்ளவுஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு ஒரு 1 hour படுத்து தூங்கணும். அதெல்லாம் தூக்கம் வந்து தூங்கிடுவேன், நோ ப்ராப்ளம். ஓவர் டைம்லாம் ஒர்க்கிங்கப்பா. நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வரவே 12 மணி ஆயிடுது. இப்போதான் தைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஓரளவுக்கு தான் வேலை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு அதிகம் வேணாம், ஒரு 300 வந்தா போதும். கடை வாடகை 100 ரூபா, வீட்டு செலவுக்கு 200 ரூபா, அது போதும். ஏன்னா வீட்டுல சும்மா இருந்தா யார் தருவா அந்த 200 ரூபா இல்லையா? நன்றி நன்றி. என்னைக்கும் முருகன் தான் எங்களுக்கு தோணை. அவரை தான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அவ்வளவுதான் இல்லையா? நம்ம கையில என்ன இருக்கு? இப்ப விற்கிற விலைவாசிக்கெல்லாம்